نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لعن آكل الربا وموكله وشاهده وكاتبه أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய தோழர்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பரிபூரணமான முஃமினாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயகன் இல்லை, அல்லாஹ்வினுடைய ரசூலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதாலும் நம்ப வேண்டும், நாவாலும் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக தன்னுடைய ரப்பினுடைய தன்மைகளை குறித்து அவன் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், கலாகதிர்களை கொண்டு நம்ப வேண்டும், மௌத்தை நம்ப வேண்டும், மௌத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். இதையெல்லாம் அவன் எப்பொழுது தெரிகிறானோ அப்பொழுதுதான் அவன் முஃமினாக மாறுவானா என்பதை கேட்டால் இன்னொரு விஷயமும் அவன் தெரிந்திருக்க வேண்டும். எது ஹலால் எது ஹராம் என்பதை அவன் எப்பொழுது முழுமையாக தெரிகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த மனிதர் உண்மையான முஸ்லிமாக மாற முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் நாம் ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன? ஹலால் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எதையெல்லாம் நீ செய்யலாம், நீ சாப்பிடலாம், நீ பார்க்கலாம், நீ கேட்கலாம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை அனுமதித்தார்களோ அதற்கு பெயர்தான் ஹலால். ஹராம் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதை நீ பார்க்க கூடாது, இதை நீ பேசக்கூடாது, இதை நீ கேட்கக்கூடாது, இதை நீ சாப்பிடக்கூடாது, இதன் பக்கம் நீ நடக்கக்கூடாது என்று எதையெல்லாம் தடுத்தார்களோ அதுதான் ஹராம். ஆனால் ஒரு காலம் இருந்தது ஹலாலை ஹலாலாக பார்த்தது, ஹராமை ஹராமாக பார்த்தது. ஆனால் இப்பொழுது ஹலாலை ஹலாலாகத்தான் பார்க்கிறோம், ஆனால் ஹராமையும் ஒரு கட்டத்தில் ஹலாலாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் முஃமினாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்தது ஒன்றுதான் வட்டி. இந்த வட்டியை குறித்து அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், எந்த ஒருவர் வட்டியை வாங்குகிறாரோ அல்லது கொடுக்கிறாரோ அதற்காக சாட்சி கையெழுத்து போடுகிறாரோ அந்த வட்டியை குறித்து எவர் எழுதுகிறாரோ இந்த 4 பேருக்கும் நான் சபிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் சாபம் என்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
இன்னும் வட்டியை பயன்படுத்துவது, வட்டியை சாப்பிடுவது என்பது எந்த அளவுக்கு பாவம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், வட்டியில் நின்றும் ஒரு திரகத்தை சாப்பிடுவது, பயன்படுத்துவது 30 முறை ஜினா செய்வதற்கும் மேல் கடுமையான ஒரு பாவமாக இருந்து வருகிறது என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வில் கடனும் அதற்கு உடன் இருக்கக்கூடிய வட்டியும் மிகவும் அதிகமாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. குழு என்கின்ற பெயரில், ஃபைனான்ஸ் என்கின்ற பெயரில் இதையெல்லாம் நாம் மிகவும் அசால்ட்டாக, மிகவும் சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஹலாலை போன்று நாம் பயன்படுத்தி வருகிறோம். நம்முடைய திருமணங்களாக இருக்கட்டும், இல்ல நம் ஏதேனும் ஒரு வீட்டினுடைய விசேஷமாக இருக்கட்டும், நம்மிடத்தில் காசு இல்லை என்றாலும் அதை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது நாம் வட்டி என்கின்ற ஃபைனான்சின் பக்கம்தான் நாம் செல்கிறோம். இதையெல்லாம் தடுக்க நமக்கு என்ன வழி என்று சொன்னால், நம்முடைய சொந்தத்தில் ஏதேனும் யாரேனும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு சரியான நேரத்தில் நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் வட்டி என்கின்ற பாவத்தின் பக்கம் போகாமல் இருப்பார்கள். அந்த நன்மையும் நமக்கு வரும். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வட்டி வாங்குகிறார் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு பணக்காராக இருக்கக்கூடிய சகோதராக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வீட்டினுடைய உறவினர்களாக இருக்கட்டும், அந்த பாவம் எல்லோருக்கும் வந்து சேரும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிஅராஜினுடைய பயணத்தில் அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், நான் 7வது வானத்திற்கு செல்கிற பொழுது என் தலைக்கு மேல் இடியும் மின்னலும் வெட்டியது. பின்னால் சில ஆண்களை நான் கண்டேன். அவர்களினுடைய வயிற்று பெரிய இடைந்து போன வீட்டை போல இருந்தது. அதில் இருந்து பாம்புகள் எல்லாம் வெளியே வந்து கொண்டு இருந்தது. அதை நான் கேட்டேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம், இது என்ன நிலைமை என்று கேட்கும் பொழுது, இவர்கள் வாழும் காலத்தில் வட்டியை பயன்படுத்தியவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள். இப்படியும் ஒரு சம்பவம் வரும். அதே மிஅராஜினுடைய பயணத்தில் அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், என்னை ஒரு பரிசுத்தமான ஒரு இடத்திற்கு கூட்டி செல்கிற பொழுது நடுவில் ஒரு இடத்தை நான் பார்த்தேன். அதில் மிகவும் இரத்தமாக ஆறு ஓடிக்கொண்டு இருந்தது. அதில் கரையில் இருந்த ஒருத்தர் அந்த ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடியவரின் மீது கல்லை தூக்கி எரிந்து கொண்டு இருந்தார். அவர்கள் கரையில் வருகிற போதெல்லாம் கல்லால் அடித்து அவர்களை மீண்டும் அந்த ஆற்றுக்குள் போக சொல்லி கொண்டிருந்தார். இந்த நிலைமையை நான் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டேன், இது என்ன நிலைமை என்பதாக சொல்கிற பொழுது, இவர்கள்தான் வாழக்கூடிய நாட்களில் வட்டியை சாப்பிட்டவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லுவார்கள். நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அதை நாம் நம்முடைய வாழ்வில் எப்பொழுது அதையெல்லாம் தவிர்த்து இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக நமக்கு பிடித்ததாக மாறும். அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்பதை புலம்புவதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு வாழக்கூடிய நல்லதொரு வாழ்க்கையையும், அவன் எதையெல்லாம் அனுமதித்தானோ
அதையெல்லாம் பயன்படுத்தி கூறி நல்லதொரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا يا ربي مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.